வணக்கம் மகர ராசி நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு இப்போ பிறந்துடுச்சுங்க. நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மகரம் ராசினாலுமே உழைப்புக்கு அஞ்சாதவங்க. ஆனால் கடந்த சில காலமாக நீங்கள் பட்ட கஷ்டம், மன உளைச்சல், ஏண்டா வாழ்க்கை இப்படி போகுதுன்னு நீங்கள் யோசித்த தருணங்கள் அதிகம். ஆனால் ஒன்று சொல்லவா, இந்த 2026ங்கிறது உங்களுக்கு சாதாரண வருஷம் கிடையாது. இது உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இயர். உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகிற ஒரு வருஷம். ஆனால் அது எப்படி இருக்கும், என்னவெல்லாம் செய்யணும், வாங்க டீப்பாக பார்க்கலாம். இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. முதல்ல பொதுவான பலன்களை பார்த்தோம்னா, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி சக்ஸஸ் கிடைக்கும். அதாவது எடுத்த உடனே எல்லாமே சூப்பராக நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களை செதுக்கிட்டு இருக்காரு. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றுக் கொடுக்கும், பொறுமை. நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட்டு பெருசாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் பழைய கர்மாக்களுக்கும் சேர்த்து ஒரு பெரிய ரிவார்டு காத்துக்கிட்டு இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் தாமதமானாலும் தரமான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அடுத்ததான் வேலை மற்றும் தொழில் அமைப்பு. வேலை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். மேலதிகாரிகள் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் என்னப்பா இன்னும் முடிக்கலையா அப்படின்ற கேள்வி வரும். உங்களுக்கு வர வேண்டிய பாராட்டு கொஞ்சம் தள்ளி போகலாம். ஆனால் மே மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே ஒரு மேஜிக் நடக்கும். உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்ல ப்ரொமோஷனாக இல்லாட்டி கை நிறைய சம்பளத்தோட ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லாட்டி நல்ல ஒரு பதவி உயர்வோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு சின்ன வார்னிங் மட்டும் உங்களுக்கு, ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸில் தலையிடாதீங்க. யாராவது உங்களை வம்புக்கு இழுப்பாங்க, உங்களோட பொறுமையை டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் வின்னர். ஒரு புதிய ஸ்கில் கற்றுக்கோங்க, அது உங்களோட கரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அடுத்ததாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு முதல் 3 மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிங்க. ஆனால் வருஷத்தோட பாதியிலேருந்து பிஸ்னஸில் ஒரு ஸ்டடியான வளர்ச்சி தெரியும். கூட்டு தொழில் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாத்தையும் பேப்பரில் டாக்குமெண்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த வருஷம் ரொம்ப ரிஸ்க்கான பிஸ்னஸை விட பாதுகாப்பான முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அடுத்ததாக இப்போ குடும்ப அமைப்புக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான கவலை என்னென்னா குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற ஈகோ வர வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப்பு பெரிய சண்டையில் முடியலாம். ஆனால் வருஷத்தோட கடைசியில் எல்லா பிரச்சனையும் சரியாகி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வரும். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, உங்களோட குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெருமையான தருணம் அமையும். அவங்களோட வளர்ச்சி உங்களுக்கு நிம்மதியை தரும். அடுத்ததாக காதலிக்கிறவங்களுக்கு மற்றும் திருமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு, காதலிக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் வரலாம். யாரோ ஒரு 3வது மனுஷன் வந்து உங்ககிட்ட எதையாவது சொல்லி குழப்ப பார்ப்பாங்க. அதை நம்பாமல் உங்களோட பார்ட்னர்கிட்ட நேரடியாக பேசுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டானாலும் ரொம்ப பொருத்தமான ஒரு வரன் அமைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அடுத்ததான் உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். வேலைபளு காரணமாக ஸ்ட்ரெஸ் அதிகமாகலாம். அதனால் தலைவலி, கண்ணெரிச்சல், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக பெண்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். இதையெல்லாம் தவிர்க்க நிறைய தண்ணி குடிங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, சின்னதாக ஒரு வாக்கிங் போங்க. மனசை லேசாக வச்சுக்கிட்டாலே பாதி நோய் சரியாயிடும். அடுத்ததான் நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாம். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு கரியரில் நல்ல growth இருக்கும். புது வாய்ப்புகள் தேடி வரும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் தலைக்கணம், அதாவது ஈகோ மட்டும் வர விடாதீங்க. அது உங்களோட வளர்ச்சியை தடுத்துடும். அடுத்ததாக மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணப்புழக்கம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, அலட்சியமாக இருக்காதீங்க. அடுத்ததாக மகரம் ராசி அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் மாற்றங்கள் நடக்கும். ஒருவேளை நீங்கள் வீடு மாறலாம், இல்லாட்டி ஊர் மாறலாம். சில பேருக்கு நல்ல வேலை மாற்றமும் அமையலாம். எமோஷ்னலாக எதையும் முடிவெடுக்காமல் நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள், தினமும் காலையில் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுங்கள். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க, அவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்தை சேமிக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்துங்க. இந்த 3 விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடைபிடிச்சாகணும். அடுத்ததான் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம், முக்கியமாக கோபம். உங்களோட கோபம் தான் உங்களோட எதிரி.
2வதா ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. நடக்கிறது நல்லதாக நடக்கும்னு நம்புங்க. 3வதா தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களோட லைஃபு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள். மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்போது இந்த எளிய விஷயங்களை செய்யுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு எண்ணெய் தீபம் ஏற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் காகங்களுக்கு தினமும் உணவு வைங்க. ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 11 முறை சொல்லுங்கள். ஏழை எளியவர்களுக்கு, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தரும். மகர ராசிக்காரங்களே, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுக்க போகுது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக பொறுமையாக காய் நகர்த்துறீங்களோ அவ்வளோ தூரம் வாழ்க்கையில் மேலே நல்ல ஒரு உச்சத்துக்கு வருவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தாமதம் ஆகலாம், ஆனால் உங்களுக்கானது கண்டிப்பாக மறுக்கப்படாது. உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ நன்மைகள் அது உங்களை தேடி நிச்சயமாக வரும். மகரம் ராசிக்காரங்களே, இந்த 2026 உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். இத்தனை நாள் உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு பின்னாடி பேசுகிறவங்க யார், உங்களோட கஷ்டத்தில் நிஜமாவே உங்கள் கூட நின்னவங்க யாருன்னு இந்த வருஷம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. ஒரு சின்ன உறவுகள் இல்லாட்டி நட்புகள் உங்களை விட்டு விலகலாம். அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தேவையற்ற டாக்ஸிக் ஆட்களை சனி பகவான் வெளியேற்றதுக்கான அர்த்தம் தான் இது. இது ஒரு கிளீனிங் ப்ராசஸ்னே வச்சுக்கோங்களேன். பொருளாதார ரீதியாக ஒரு முக்கியமான உண்மை என்னென்னா, இந்த வருஷம் உங்களுக்கு புதுசாக பெரிய ஜாக்பாட் அடிக்கிறத விட ரொம்ப நாளாக வராமல் இருந்த பழைய பாக்கி பணம் கைக்கு வரும். ஒருவேளை நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தா அவங்களே திருப்பி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்ட சின்ன கடன்களை இந்த வருஷம் கட்டி முடித்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. சொத்து விஷயத்தில் மகரம் ராசிக்கு இந்த வருஷம் ஒரு யோகம் இருக்குது. ஆனால் அது திடீர்னு நடக்காது. ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும்னு இல்லை ஒரு வண்டி வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கான லோன் சாங்ஷன் ஆகுறது இல்லாட்டி சரியான சொத்து அமைகிறது மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கும். ஆனால் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக இருக்காதீங்க. ஒரு வழக்கறிஞர்கிட்ட செக் பண்ணிவிட்டு நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வருஷம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். முன்னாடியெல்லாம் ரொம்ப சோஷியலாக இருந்த நீங்கள் இப்போ கொஞ்சம் தனிமையாக விரும்புவீங்க. கூட்டமாக இருக்கிறத விட தனியாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு அமைதியை தரும். திடீர்னு ஒரு ஆன்மீக பயணம் இல்லாட்டி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுன்னு உங்களோட மனசில் இருக்கிற பாரத்தை பாதியாக குறைக்கும். இதெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் உருவாத நீங்களே உணர்வீங்க. வேலை நிமித்தமாக சிலருக்கு விருப்பம் இல்லாத இடம் மாற்றம் வரலாம், இல்லாட்டி அடிக்கடி பிரயாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏண்டா இவ்வளோ அலைச்சல்னு கூட தோணலாம். ஆனால் அந்த அலைச்சலுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபம் இருக்குது. அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். அது உங்களோட எதிர்கால பிஸ்னஸ்க்கோ இல்லாட்டி கரியருக்கோ ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அமைச்சு தரும். மகர ராசி நண்பர்களே, இது வரைக்கும் 2026 தமிழ் புத்தாண்டு மகரம் ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு விரிவாக பார்த்தோம். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான். இத்தனை காலமாக நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானங்கள், நாம் மட்டும் ஏன் இவ்வளோ போராட வேண்டியிருக்குன்னு நீங்கள் சிந்தின கண்ணீர், இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற காலமாக இந்த 2026 அமையும். கண்ணீர் மறையும், உங்களோட கவலைகள் தீரும் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை கிடையாதுங்க. இது உங்களுக்கான நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இந்த வெற்றியை அடைய நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நிதானம் மற்றும் உழைப்பு மட்டும்தான். சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குற சோதனைகள் எல்லாமே உங்களை ஒரு வைரமாக செதுக்கத்தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் இல்லாட்டி உறவினர்கள் மகரம் ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கட்டும். உங்களோட வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் இல்லாட்டி உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். இது போன்ற பயனுள்ள ஆன்மீக மற்றும் ராசி பலன் தகவல்களுக்கு நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.